நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிஎன் ஜங்ஷன் டயோட். இதில் 2 டைப் ஆஃப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இருக்குது. அதாவது என் டைப் அண்ட் பி டைப். என் டைப் செமிகண்டக்டரில் ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்கும், ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பி டைப்ஸில் ஹோல்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கும் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து மைனாரிட்டியாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட் ஆஃப் என் டைப் செமிகண்டக்டர். இந்த 2 டைப் ஆஃப் செமிகண்டக்டர்ஸும் கெமிக்கலாக கம்பைன்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் பிஎன் ஜங்ஷன் டயோட். இந்த செமிகண்டக்டர் பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு பேர் தான் டயோட். இதோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம கீழே பார்க்கலாம். பாருங்கள், பி டைப் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர் இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஜங்ஷன். இதுக்கு டோட்டலாக பேர் பிஎன் ஜங்ஷன் டயோட். இந்த டயோடோட சிம்பிள் நமக்கு இருக்குது பாருங்கள். இந்த ரீஜியன் கண்டெய்னிங் அன்கவர்டு அக்செப்டர் அண்ட் டோனர் அயான்ஸுக்கு பேர் தான் டிப்ளீஷன் ரீஜியன். இந்த டிப்ளீஷன் ரீஜியன் வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டிப்ளீஷன் ரீஜியன் டயக்ராமை நீங்கள் பாருங்கள். இதில் மொத்தம் 2 பயாஸ் கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன் அண்ட் இன்னொன்று வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன். ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி எடுத்துகிட்டு போய் பி டைப்லையும், நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி எடுத்துகிட்டு போய் என் டைப் ஆஃப் த பிஎன் ஜங்ஷன் டயோடில் கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன். இந்த வோல்டேஜை வந்து இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த வோல்டேஜ் வந்து நம்ம பொட்டன்ஷியல் வித் எக்ஸ்டர்னல் பேட்டரி வந்து ஆக்ட்ஸ் இன் அப்போசிஷன் டு த இன்டர்னல் பேரியர். ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் அப்ளைடு பொட்டன்ஷியல் வந்து ரிப்பல்ஸ் பண்ணும் ஹோல்ஸை பி ரீஜனில். அதனால் ஹோல்ஸ் வந்து ஜங்ஷனை நோக்கி போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் பொட்டன்ஷியலை வந்து எலக்ட்ரான்ஸை வந்து என் டைப் ரீஜன்லேருந்து ரிப்பல்ஸ் பண்ண வைக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஜங்ஷனை நோக்கி போக ஆரம்பிக்கும். இப்போது அப்ளைடு நம்ம பண்ண பொட்டன்ஷியல் வந்து இன்டர்னல் பேரியர் பொட்டன்ஷியலோட அதிகமாக இருந்ததுன்னா இன்டர்னல் பேரியர் பொட்டன்ஷியல் வந்து டிஸப்பியர் ஆகிடும். இதுதான் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபார்வர்ட் பயாஸ். பயாஸ் கண்டிஷனில் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியை பி டைப்லையும், பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியை என் டைப்லையும் கனெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் பயாஸ். இதோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா, ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆஃப் த பி சைடு வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி நோக்கி போகும். அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து என் சைட்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி நோக்கி போகும். அதனால் வித் ஆஃப் த டிப்ளீட்டட் மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அங்கே டிப்ளீஷன் ரீஜியன் கம்மியாக இருக்கும், இங்கே டிப்ளீஷன் லேயர் அதிகமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் பை ரிவர்ஸ் பயாஸும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் பை த பொட்டன்ஷியல் பேரியரும் ஈக்குவலாக இருக்கும். சேம் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ரிசல்டன்ட் பொட்டன்ஷியல் பேரியர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஃப்ளோ ஆஃப் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை 2 டைரக்ஷன்லையும் கம்மி பண்ணிடும். ஸோ இதுதான் ரிவர்ஸ் பயாஸ். இது ரிவர்ஸ் பயாஸ் ஆப்ரேஷனோட விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.